இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலன் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்துடலாம். 7/4/2025 13/4/2025 வரை என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், சட்ட விஷயங்கள் காரணமாக இந்த வாரம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன அழுத்தத்தை உணர்வீங்க. இந்த விஷயம் உங்களை எப்போ தொந்தரவு செஞ்சுட்டே இருக்குது. இதனால் சரியான தூங்கக்கூட முடியாமல் இருக்குது. இதில் வழக்கத்தை விட முதலீடு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எந்த வகையான ஈர்ப்பில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் விலகியே இருங்க. உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் ராகு பகவான் இருக்குது. சரியான ஆலோசனையை பெற்ற பின்னரே முதலீடு செய்யுங்க. வாழ்க்கையில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடையலாம். குழந்தையின் விருது வழங்கும் விழாவிற்கு அழைப்பிதழ் பெறுவது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியான உணர்வாக இருக்கும். உங்கள் எதிர்ப்புகளை நிறைவேற்றுவாங்க. அவங்க மூலம் உங்கள் கனவுகள் நனவாகும். இது உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். தொழில் ரீதியாக இந்த வாரம் குரு உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்யுது. உங்கள் பணியிடத்தில் பல சாதகமான பலன்களை பெறுவீங்க. மேலும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு, உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதற்காக நீங்கள் உங்கள் விருப்பத்தை உங்கள் மேலதிகாரிடமிருந்து தெரிவிக்கணும். இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி வருது. ஏன்னா இந்த நேரத்தில் அவர்களின் புரிதல் திறன் சிறப்பாக தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் மோசமான சகவாசத்திற்கு அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. வர்ற தேர்வுக்கு படிங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஓம் சோமாய நமகன் 108 முறை உச்சரிக்கணும். உங்களுடைய வேலையில் முழுமையடையாத திட்டங்கள் இருந்துச்சுன்னா இந்த வாரம் எல்லாத்தையும் முடிங்க. அதான் பயனுள்ளதாக இருக்கும். கடின உழைப்பு மற்றும் மெதுவான முன்னேற்றம் கொண்ட வாரம். முன்னேற்றம் இன்னும் முன்னேற்றமாக தான் இருக்கும். பணிச்சுமை ஜாஸ்தி இருக்குது. உடல்நலனை பார்த்துக்குறங்க. உடல்நலில் அக்கறை இல்லாமல் இருக்க வேணாம். ஆரோக்கியமாக வச்சுருக்க உடற்பயிற்சி செய்யணும். ஆரம்பத்தில் நீங்கள் தவறாக நினச்ச நண்பர்கள் இப்போ உங்கள்கிட்ட திரும்பி வராங்க. உங்கள் கருத்தை உங்கள் பெற்றோருக்கு புரிய வைங்க. உங்கள் கருத்துக்கள் உங்களுடைய தம்பி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கு இது சிறந்த வாரம். சில காலங்களில் ஒப்பந்தங்கள் உங்கள் வழியில் வரும். வாடிக்கையாளரை அடைய நீங்கள் கொஞ்சம் பயணம் போக வேண்டி வரும். தொழிலில் பெரிய லாபத்தை பெறலாம். இதுவரை உங்களுக்கு வருமானத்தை தராத சரியான தளத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போது அந்த மூலத்திலிருந்து உங்களுக்கு போதுமான லாபம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை துணை சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. இதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் தவறான புரிதல்கள் வருது. உங்கள் செலவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்கணும். நீங்கள் நிதி நெருக்கடியின் கட்டாயத்தில் இருக்கிறீங்க. கையாடும் நபர்கள்ட்ட வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. நாகரிகமாகவும் துணிச்சலாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. இது நீங்கள் இப்போ செய்யும் தொழிலுக்கு தேவைதான். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த வாரத்தில் 8வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் துணைவியரின் உடல்நலக்குறைவு உங்கள் மன அழுத்தம் மேலும் கவலைக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த வேலையிலும் ஆர்வம் குறைவாகத்தான் இருக்குது. உங்கள் பணியிடத்திலிருந்து சீக்கிரமாக விடுப்பு எடுத்து வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. எங்காவது முதலீடு செஞ்சீங்கன்னா இந்த வாரம் நிதி இழப்பை சந்திக்க போகிறீங்க. ஆபத்தான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து பெரியவங்கள்ட்ட பேசி அவங்களோட அனுபவத்தை ஏற்றுக்குறங்க. இந்த மாதிரி சிம்மராசிக்காரவங்க செஞ்சால் தான் நல்லது. நகைச்சுவையான உணர்வு உங்கள்கிட்ட இருக்குது. குடும்பத்தில் சூழ்நிலை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக இருக்கும். இதை தவிர உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான மாலை பொழுதை கழிக்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த வாரம் உங்களுக்கு அலுவலக வேலை செய்ய விருப்பம் இல்லை. உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. உங்கள் தொழில் குறித்து உங்களுக்கு சில குழப்பங்கள் வருது. இது உங்களை கவனம் செலுத்த அனுமதிக்காது. இது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த நீங்கள் யோகா மேலும் தியானம் செய்யணும். நீங்கள் வீட்டை விட்டு விலகி இருக்கும் மாணவர்களாக இருந்தால் வாரம் முழுவதும்
நீங்கள் துணி துவைக்கிறது, இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி வீட்டு வேலையே செஞ்சு உங்கள் பொழுத போக்கிடுவீங்க. என்ன செய்யணுமோ அதை செய்ய விட்டுருவீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வருது. இந்த சூழ்நிலையில் உங்கள் வார்த்தையை சிறப்பாக பயன்படுத்த திட்டம் போடணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயத்தை தவறாமல் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக இருக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது. உங்களுக்கு விசித்திரமாகவும் இருக்குது. கண்களை திறக்கணும், கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கணும், எந்த தவறும் செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. சுவாச பிரச்சனைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. அதற்கான காரணத்தை இப்போ கண்டறிய முடியாமல் போகுது. முகமூடிகள் அணிவதை பாதுகாப்பாக கருதணும். மேலும் இது மாசு உங்களுக்கு இந்த காலத்தில் சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும். திடீர்னு உங்கள் நண்பர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகிடுவீங்க. பலர் உங்களுடன் நட்பு கொள்ள விரும்புகிறாங்க. அதனால் உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்கள் மனைவி உங்கள் பார்வையை புரிஞ்சு கொள்ள முடியாமல் போகலாம். அதனால் நீங்கள் அவர்களுடன் சமரசம் செஞ்சுக்கிறது நல்லது. அப்போ தான் விஷயங்கள் படிப்படியாக சரியாகும். நீங்கள் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணம் உங்களுக்கு பலனளிக்கும். சில தனிப்பட்ட பணிகளில் வெற்றி பெறணும். காலக்கேடு நெருங்கி வர்றதுனால நீங்கள் ரொம்ப அமைதியற்றவராக இருக்கலாம். மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் வெற்றிகிற திறவுகோல் என்னென்னா பொறுமை தான். அப்போ தான் நீங்கள் வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும். இந்த வாரம் உங்கள் துணையுடன் சில வீட்டு வேலைகளில், வீட்டு விஷயங்களில் கருத்து வேறுபாடு வருது. அதை நீங்கள் புறக்கணிக்க வேணாம். அதுவாக சரியாயிடும். சூதாட்டத்தில் பணத்தை இழக்க போகிறீங்க. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. அது உங்கள் சக்தியை உறிஞ்சு உங்கள் வேலையை சோர்வடைய செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கன்னிராசி அன்பர்களாக இருக்கிற பட்சத்தில் மன அமைதி உடலை அழுத்துவதற்கு பதிலாக மன அழுத்தத்தை தருது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி தீர்வை கண்டுபிடிங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரம் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளிப்பட முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் குரு உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்யுது. உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை மக்கள் கவனிப்பாங்க. அதனால் உங்களுக்கு சில நிதி நன்மைகள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நிதி உதவி வழங்குறாங்க. அதன் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். இந்த வாரம் உங்கள் மன அழுத்தத்தை அது குறைக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்களும் அதிக முழுமையாக பங்கேற்பது முக்கியம். வெறும் மௌன பார்வையாக இருக்க வேணாம். மேலும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டி வருது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லா செயல்களுக்கு பின்னாலும் அன்பு மற்றும் தொலைநோக்கு உணர்வு இருக்கும். உங்கள் ராசியிலிருந்து 7வது வீட்டில் சனி இருக்குது. உங்கள் வேலை மற்றும் முன்னுரிமைகளில் அதிக கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் உங்கள் பணித்திறன் மற்றும் படைப்பாற்றல் விரிவடையுது. இந்த சூழ்நிலையில் அதை முறையாக பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு வாய்ப்பிலிருந்தும் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கணும். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் குறிக்கோளில் முழு நம்பிக்கை இருக்கும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ மற்றும் ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருக்க நீங்கள் ரொம்ப போராட வேண்டி வரும். கூடுதலாக நீங்கள் உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். மேலும் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் புதாய நமகன்ற மந்திரத்தை 41 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் நீங்கள் சொந்தமாக எதையாவது தொடங்குவீங்க. எதிர்பாராத மூலையிலிருந்து உங்களுக்கு உதவிகள் வருது. புதிய முயற்சியை நீங்கள் விருப்பத்தோடு செய்வீங்க. இந்த வாரம் உங்கள் மூட்டுகளில் பிரச்சனை வருது. முழங்கால் கணுக்காலில் வலி ஏற்படுது. வலியை குறைக்க நடைப்பயிற்சி செய்யணும். கணுக்கால்களுக்கு அது நல்லது. லட்சியமின்றி எதுனாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, எய்ம் வச்சுருந்தீங்கன்னா தவிர்த்துருங்க. உறவினர்கள் பார்த்திங்கன்னா திடீரென்று உங்களை தொடர்பு கொண்டு உங்களோட அவசியத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. நன்மதிப்பை தானாகவே உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டில் விரைவில் ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்க போகுது. ஒரு திருமண விழா நடக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தையின் பிறப்பை கொண்டாடலாம். நீங்கள் ஒரு சுற்றுலா நடத்துவராக இருந்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில்லா விருந்தினர்கள் வந்து அவர்களுக்காக ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்ய போகிறீங்க. அதிக பயணங்களுக்கு தயாராக இருங்க. பரபரப்பான வார இறுதிக்குள் தயாராக இருக்கணும். உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தால், அரசியலில் சிறந்து விளங்குனா, அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் இது சிறந்த நேரமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள்
நேர்மையாக இருந்தாலும் உங்கள் துணையுடன் நீங்கள் ஒவ்வொரு செய்யும் செயல்களும் இந்த வாரத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விமர்சனம் நடக்கும். உங்கள் நிறுவனம் அல்லது நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய நிறுவனத்தின் மதிப்பு உயரும். அதனால் பங்குதாரரிடமிருந்து நல்ல நிதி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் மூத்தவர்களிடம் இளையவர்களிடமும் ரொம்ப நல்ல நடத்தையுடனும் மரியாதையுடனும் நடந்துக்கிருவீங்க. மேலும் உங்கள் நடத்தையால் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் உங்களை விரும்புகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்காக அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 7/4/2025 13/4/2025 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.